ஹாய் ஹலோ வித் கார்னில நான் உங்கள் கார்னிகா கோயம்புத்தூர்ல இருந்து. ஸோ நீங்கள் ஒரு லீடராக இருக்கீங்க அப்படின்னா தென் திஸ் வீடியோ இஸ் ஃபார் யூ, மஸ்ட் வாட்ச், டோன்ட் மிஸ் இட். ஸோ லீடர்ஷிப் இஸ் அ வெரி பிகர் திங். இட் ஹேஸ் அ ஹியூஜ் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அப்படி இருக்க அந்த பொசிஷனில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா தென் ஜஸ்ட் லிசன் டு இட். நான் ரீசெண்டாக பார்த்த ஒரு போஸ்டில் வந்த ஒரு விஷயம் தான் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் வித் யூ ஆல். ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த ரோலில் இருக்கீங்க, உங்களுக்குன்னு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு, நானும் ஒரு டீமை லீட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கும் போது ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ ஹாவ் டு கம்பேர் யோர் செல்ஃப் வித் அ ஃபார்மர். அதாவது ஒரு விவசாயி செடி போட்டதுல இருந்து அது ப்ராஃபிட் கொடுக்குற வரைக்குமே வந்துட்டு ரொம்ப அழகா அவர் எப்படி பார்த்துக்கிறாரு, அதாவது விதை போட்டதுல இருந்து அந்த செடி முளைச்சு அது ப்ராஃபிட் கொடுக்குற வரைக்குமே எப்படி பார்த்துக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதாவது அது கொஞ்சம் டல்லானா நமக்கு வந்துட்டு வாட்டர் கொடுக்கணும், இல்லை ஏதாவது நோய்வாய்ப்பட்டு அதுக்கு வந்துட்டு ஃபர்டிலைசர் போடணும். அண்ட் இந்த கிளைமேட்டுக்கு இதுதான் வரும், ஸோ இந்த கிளைமேட் நம்ம அதிகமாக தண்ணி விடணும், இந்த கிளைமேட்டுக்கு தண்ணி விடக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு எல்லாமே வந்துட்டு அந்த விவசாயிக்கு தெரியும். பட் கரெக்டான சில காரணங்கள்னால மேபி மார்க்கெட் ரேட்னாலயோ இல்லை மேபி கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னால ஏதாவது ஒரு ரீசன்னால அந்த ப்ராஃபிட் கம்மியும் ஆகும், அந்த செடி சரியா நமக்கு வந்துட்டு ஈல்டு கொடுக்காமையும் இருக்கும். ஸோ அதுக்காக எப்பயுமே வந்துட்டு அந்த ஃபார்மர் வந்துட்டு அந்த செடியை திட்டினதோ இல்லை பிளேம் பண்ணதோ கிடையாது. நான் ஏன் இதை போட்டேன், இது வந்து போட்டதுனால எனக்கு இப்படி லாஸ் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு ஃபார்மர் எடுத்துட்டீங்கனாலும் சரி அந்த செடியை வந்துட்டு பிளேம் பண்ண மாட்டாங்க. பட் அதே வந்துட்டு ஆஸ் அ லீடரா யோசிச்சு பாருங்களேன். ஸோ நமக்கு தெரியும் அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, எப்படிப்பட்ட பர்சன், எப்படிப்பட்ட சரௌண்டிங்ஸ்ல இருக்காங்க, எல்லாமே நமக்கு தெரியும். பட் தெரிஞ்சிருந்துமே வந்துட்டு வி ஆர் ஜஸ்ட் பிளேமிங் த பீப்புள் ஈஸிலி. நம்ம எதையும் பெருசா அப்சர்வ் பண்ணாம நம்ம வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் அவங்க பிளேம் பண்றதுனால நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் ஆஸ் அ லீடர் யூ ஹாவ் டு அப்சர்வ் த பீப்புள் அண்ட் நீங்க வந்துட்டு எந்த அளவுக்கு உங்களோட இம்பார்ட்டன்ஸை நீங்க அவங்களுக்கு கொடுக்குறீங்களோ யூ வில் கெட் அட் ஈல்ட் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ சம்டைம்ஸ் எஸ், நமக்கே தெரியாம சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நமக்கு இருக்கும், பட் அதையும் தாண்டி சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்க தான் கண்டுபிடிச்சு நீங்க அதை பண்ணணும். ஸோ அதை விட்டுட்டு ஜஸ்ட் நம்ம எம்ப்ளாயிஸை திட்டி பிளேம் பண்ணி அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் கிரியேட் பண்ணி ஸோ எப்பயுமே நம்மளை வந்துட்டு வில்லன் மாதிரியே அவங்க கிட்ட காட்டுறதுனால எந்த ஒரு யூஸும் கிடையாது. ஜஸ்ட் வெறுப்பு மட்டும்தான் டீம்ல இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குமே தவிர லவ் அண்ட் அஃபெக்ஷன், டீம் பாண்டிங் இதெல்லாம் சுத்தமா இல்லாம இருக்கும். ஜஸ்ட் சேலரிக்காக மட்டும் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு மைண்ட் செட்டை எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு விவசாயி எப்படி அவங்க செடியை ரொம்ப அழகா பாத்துக்கிறாங்களோ அதே மாதிரி உங்க எம்ப்ளாயிஸை நீங்க எவ்வளவு அழகா பாத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கும் ஈல்டு கிடைக்கும் உங்களோட கம்பெனில. ஸோ ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க.